இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 10வது இடத்துல அதாவது மீன ராசியில் அதுவும் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா என்ன? அந்த கிரகம் அந்த வீட்டிலிருந்து அந்த ராசிக்காரங்களுக்கு வேலை செய்யாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்போ மீன ராசியில் உங்களோட ராசிக்கு அதிபதி புதன் போய் உட்காரும்போது அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் 16 தேதி வரைக்குமே வேலையில் குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா 16 தேதி வரைக்குமே அப்படின்னா அவர் நார்மலாக இயல்பு நிலையில் தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது நீச்சம் அடைஞ்சிட்டார் இல்லையா, அப்போ அந்த கிரகம் வேலை செய்யாது. சூரிய பகவான் நட்பாக இருக்கிற 3 வீடு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3ஆம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதி, உங்களுக்கு சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த சூரிய பகவான். இப்போ உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல, 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானத்தில், சரிங்களா, தந்தையோடைய வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்லா இருந்தாலும் கூட 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பார். இன்றைக்கி தந்தையுடைய பிதிருஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பார். அப்போ 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில் தான் இந்த உடைய அதாவது வந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இன்றைக்கி கும்ப ராசியில் விருச்சக லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் 327 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கப்படும் போது காலச்சக்கரத்தின் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மிதுன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம், அதாவது 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ இந்த புதன் பகவான் அப்படின்றவர் வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து மீன ராசியில் இன்றைக்கி வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 10ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 10வது இடத்துல அதாவது மீன ராசியில் அதுவும் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா என்ன? அந்த கிரகம் அந்த வீட்டிலிருந்து அந்த ராசிக்காரங்களுக்கு வேலை செய்யாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்போ மீன ராசியில் உங்களோட ராசிக்கு அதிபதி புதன் போய் உட்காரும்போது அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் 16 தேதி வரைக்குமே வேலையில் குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா 16 தேதி வரைக்குமே அப்படின்னா அவர் நார்மலாக இயல்பு நிலையில் தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது நீச்சம் அடைஞ்சிட்டார் இல்லையா, அப்போ அந்த கிரகம் வேலை செய்யாது. 16 தேதிக்கு மேலே தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு மெயினாக தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும், 4 காசு கையில் கண்டிப்பாக நிற்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் நம்மனே சொன்ன மாதிரி தான் மற்றவங்களுக்கு போகிற காரியம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு போகிற காரியம் தடையாகும். ஒரு சில விஷயங்கள் இப்போ பணமே ஒரு இடத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் எதிர்பார்க்குறீங்கன்னா 16 தேதி வரைக்குமே உங்களோட வர வேண்டிய பணமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் காலதாமதம் ஆகும். 16 தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உடைய ஜென்மத்துக்கு மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சொல்கிறோம். அப்போ 10ஆம் இடத்துல போய் நீச்சம் அடையும் போது அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரக பயிற்சி உண்டு.
முதல்ல பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி கரெக்டாக இந்த மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கும்பராசியிலிருந்து அவர் மீன ராசிக்கு போகிறார். 15ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில் இருப்பார். 15ஆம் தேதிக்கு மேலே மீன ராசிக்கு போயிடுவார். அப்போ கும்பத்திலையும் நட்பாக தான் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சூரியன் நட்பாக தான் இருக்கிறார். சூரிய பகவான் நட்பாக இருக்கிற 3 வீடு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3ஆம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதி, உங்களுக்கு சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த சூரிய பகவான். இப்போ உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல, 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானத்தில், சரிங்களா, தந்தையோட வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்லா இருந்தாலும் கூட 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பார். இன்றைக்கி தந்தையுடைய பிதிருஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பார். அப்போ 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ மாத கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான், நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அப்போ உங்களுக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பாக டபுள் ஆகும். ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா இந்த சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த வந்து சுக்கிர பகவான் இப்போ மீன ராசியில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் உச்சமாக இருக்கிறாரு. 3ஆம் தேதி அன்னைக்கு அவர் வக்ரம் அடைகிறாரு. அப்போ வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவாருன்னா 3ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 100% அப்போ உங்களுக்கு 3ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வக்ரம் அடையும் போது அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினச்சா அப்போ தான் எடுக்க முடியும், மாற்றணும்னு நினச்சாலும் அப்போ தான் மாற்ற முடியும், எடுத்தாலும் அப்போ தான் உங்களுக்கு கெயினாக இருக்கும். அப்போ 100% உங்களுக்கு வந்து 4 காசு லாபத்தை பார்க்குறதுக்கும் சரி, நல்லது நடக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே தான் கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் வக்ரம் அடைகிறாரு. மார்ச் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரம் அடைகிறாரு. இது இந்த 2 கிரகமும் ஆல்ரெடி அவர் மீன ராசியில் தான் இருக்கிறாரு. அப்போ மீன ராசியில் இருக்கும்போது அப்போ படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா மார்ச் 16 தேதிக்கு மேலே படிப்பு நல்லாயிருக்கும், படிப்புக்கு தகுந்த வேலை நல்லாயிருக்கும். அப்போ எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஒரு பலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலுமே 100% மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரனுடைய வக்கரம், மார்ச் 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புதன் வக்கரம். இந்த 2 வக்கரம் அடைஞ்ச காலம் படிப்பு தரம் நல்லா இருக்கும், வண்டி வாகனம் வாங்கலாம், மாற்றலாம், புதுப்பிக்கலாம், இதுக்கு வாய்ப்புண்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி சூரிய பெயர்ச்சி, அதாவதுன்றது கும்பத்தில் இருக்கிற சூரியன் மீனத்துக்கு போயிட்டார் அப்படின்னா வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தவுடைய மாதத்தில் மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகுது. அந்த சனி பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து 100% இப்போ எங்கே இருக்கிறாரு, 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் உட்காருவார். இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வந்து உட்காந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட 2.5 வருட காலமும் உங்களுக்கு சனி பகவான் 10ல் தான் உட்காந்துருப்பார். அப்போ உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம், தொழிலுக்கு அதிபதி இந்த சனி தான். அப்போ இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்காரக்கூடிய காலகட்டம் இன்னொரு 2.5 வருட காலத்துக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு சுய தொழில் எடுத்து செய்யலாம். அதாவது வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் போகலாம். அதே மாதிரி அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களோட வாழ்வதும் சரி ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். எப்படி பார்த்தாலுமே அதாவதுன்றது இந்த மிதுன ராசிக்கு முழுமையான நேரம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் மார்ச் 3ஆம் தேதிக்கு மேலே, அடுத்தது மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே சனி பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த 2 காலகட்டமும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.